श्यामोक्तजनार्तिकं सुचित्तमन्येषु अविचारिपूर्णं तदेवदारस्वर्णं निरभ्यं लक्ष्मीर्धर्मं शरणं प्रपद्ये। श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि प्रपद्ये निरवद्यानां हृद्यां सम्पदां शरणं भवभीतानां शरणगोविन्दीश्वरं श्रीमद्रङ्गशटारिसंयुगरात् लब्धागमान्तद्वयं श्रीमद्वीररघुभवाद्य शरजित्पादारविन्दाश्रयं विमद्वेदवरंशदेशीयतेः कारुण्यदीक्षास्पदं सेवे रङ्गधुलीनसाधनवशं नारायणं योगिनं वेदान्तदेशीयदीक्षराक्षरद्वत्रय्यन्तसारमनवतिमं साक्ष्यं नारायणाद्यैतं श्रीरङ्गनाथशेखरमाश्रयामः। कलयामि கைதும் வாழி பிரகாரம் வாழி கலிகன்றி வாழி புறையலூர் வாழ்வேந்தன் வாழியரோ மாயோனை வாழ்வழியாள் மந்திரங்கள் முகையர்கோன் தூயோன் சுடர்மானவே. திருவள்ளுவத்திருக்கையில மேதகும் ஐம்பதும் பூதமும் நீயே அது பார்க்கணும். மேதகும் மேவத்தகுந்த அப்படின்னு சொன்னா ஜீவாத்மாக்களாலே சரீரமாக உபயோகப்படுத்தி கொள்வதற்கு தகுந்ததாக மாறுகிற அப்படின்னு அர்த்தம். அப்போ பகவான் ஐம்பெரும் பூதம் ஐம்பெரும் பூதம் மகாபூதம் அப்படின்னு சொல்றோம். அது 5: நிலம், நீர், தீ, கால், சுடர் என்று சொல்லக்கூடிய 5. ஆகாசம், ஆகாஷாத் வாயு, வாயோர் அக்னிஹி, அக்னேராபஹ அப்ஷப்ருஷிதி என்று ஆகாசத்திலிருந்து வாயு, புதிதி, மகது, அகங்காரம். அகங்காரத்துல சாத்விக அகங்காரம் இந்திரியங்களாக மாறுது. அது மாதிரியாக தாமச அகங்காரம் பஞ்ச பூதங்களாக மாறுது. அதுல ஆகாசத்திலிருந்து வாயு உண்டாருது, வாயுவிலிருந்து அக்னி, அக்னியிலிருந்து ஜலம், ஜலத்திலிருந்து மண். இது ஆரம்பத்துல சமஷ்டி சிருஷ்டி அந்த பஞ்சபூதம் உண்டானாவுக்கு. அதுக்கப்புறம் இந்த பஞ்சீகரணம் நடந்து இவை ஒன்னோட ஒண்ணு கலக்கணும். ஆகாசம் மொத்தம் வாயுவா இருக்குல்ல, வாயு மொத்தம் அக்னியா இருக்குல்ல, அக்னி மொத்தம் ஜலமா இருக்குல்ல, ஜலம் மொத்தமே பூமியாக ஆறுதில்ல. அதுல ஒவ்வொரு பாகம் மட்டும், அதாவது ஒரு பகுதி மட்டும் மாறுறது. அப்புறம் இவையெல்லாம் கலக்கப்படுறது. கலக்கப்பண்ணாவுக்கு அண்ட சிருஷ்டி, அப்புறம் பிரம்மா சிருஷ்டிக்கிறா, அப்புறம் அவர் மேல தொடர்ற இப்படி இருக்கக்கூடிய சிருஷ்டி. அதுக்கப்புறம் அதாவது வெற்றி சிருஷ்டி, நாம ரூபத்தோட ஒவ்வொரு வஸ்துவும் உண்டாகப்படுது. இப்படி அந்த பஞ்சபூதங்கள் மாறுறது லோகத்துல போக்கியமாகவும் போகோபகரணமாகவும் போகஸ்தானமாகும். அப்போ ஜீவாத்மாவுக்கு சரீரமாக அதே பஞ்சபூதமே மேவுறதுன்னா மாறுறதுன்னு அர்த்தம். பொருத்தமுடையதாக ஆறுது. இப்போ மனுஷனுக்கு ஒரு சரீரம், தேவதைக்கு ஒரு சரீரம், ஸ்தாவரங்களுக்கு ஒரு சரீரம், மிருகங்களுக்கு ஒரு சரீரம். அந்த சரீரத்துக்கு தகுந்த மாதிரி இந்த பஞ்சபூதமானது அந்த சரீரமாக பரிணமிக்கிறது. அதற்கப்புறம் இந்த பஞ்சபூதங்கள் இவனுக்கு இப்படி சரீரத்தை எடுக்கின்ற அந்த ஆத்மாவுக்கு போக்கிய வஸ்துக்களாக மாறுவதற்கு எதிர இருக்கக்கூடிய ஒரு பலாச்சோளம் சாப்பிட்றான்னா அதுவும் இந்த பஞ்சபூதத்திலேருந்து உண்டானது. அப்போ ஜீவாத்மாவுக்கு சரீரம் இல்லாம இங்க போகம் ஏற்படாது, அதாவது லீலா புத்தியில. அப்போ சரீரம் இருக்கணும், இந்திரியம் இருக்கணும், அப்பதான் வெளி விஷயங்களுடைய நுகர்வு ஏற்படும். அப்போ இவனுக்கு சரீரமாக பரிணமித்து இந்த பஞ்சபூதங்கள் சரீரமாக பரிணமித்து மாற்றம் இல்லாமல் அதே பஞ்சபூதங்கள் தான் இவனால அனுபவிக்கக்கூடிய வஸ்துக்களாகவும் மாறுது. மாம்பழமா மாறுது, பலாப்பழமா மாறுது, அது மாதிரியாக வாழைப்பழமா மாறுது, அதை நம்ம சுவைக்கிறான். இவ்வளவாகும். இது மொத்தம் மேதகுங்கிற சப்தத்துக்கு அர்த்தம். அதுக்கு பகவான் நிர்வாகனாக இருக்கிறார். அப்போ ஜீவாத்மாக்கள் கர்ம பலனை அனுபவிக்கணும். அப்போ போக்கியம், போகோபகரணம், போக்கியம், அந்த போகத்துக்கு காரணமா இருக்கக்கூடிய சரீரம் மொத்தமாகவும் இது பரிணமிக்கிறது. ஒரு கர்ம பலனை அனுபவிக்கணும்னா அதுக்கு மேவி இருக்கத்தக்கதான நிலம், நீர், தீ, கால், விசும்பு என்னும் மகா பூதங்களுக்கு நிர்வாகனே. பூதமும் நீயே அப்படின்னு சொன்னா அத்வைதம் இல்லை. அதாவது நிர்வாக பாரம், இவற்றை நிர்வகிக்கக்கூடியவனே அர்த்தம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா அவனாலதான் இது பண்ண முடியும். ஆகாசம் இருக்கணும், ஆகாசம் இது மொத்தம் அவனுக்கு சரீரமா இருக்கும். மேலையும் சாய்க்க போற,
மேதகும் ஐம்பெரும் பூதமும் நீயே அறுபத முரலும் கூந்தல் காரணம் ஏழ் விடை அடங்கச் செற்றனை அறுவகை சமயமும் அறிவர் நிலையினை ஐம்பால் ஓதியை ஆகத் திருத்தினை அறமுதல் நான்கவையாய் மூர்த்தி மூன்றாய் இருவகை பயனாய் ஒன்றாய் விரிந்து நின்றனை மேல சாய்க்கப்படுற ஒன்றாய் விரிந்து நின்றனைன்னு சாய்க்கிறேன். அப்படின்னா இது மொத்தம் இவனுக்கு சரீரமாக இருக்கு. இந்த வஸ்துக்கள் மொத்தம் சூக்ஷ்ம தசையிலையோ ஸ்தூல தசையிலையோ ரெண்டு தசையிலுமே பகவானுக்கு சரீரமாக இருக்கு. அதை நிர்வகிக்கக்கூடியவனாக இருந்திருக்கான். அப்ப நிர்வாக பாவத்தினாலே அபேதமாக பிரயோகம் பண்ற அப்படிப்பட்டது. அது எந்த அளவுக்கு பகவான் இதை வச்சிருக்கான் அப்படின்னு சொன்னா, லோகத்துல நம்மிடத்துல வஸ்துக்கள் இருந்தா சேதாரம் ஏற்படும். சேதாரம் கூட இல்லாத அப்படின்னா பகவானுடைய இந்த 3 வஸ்துக்களும் நித்தியம். பகவானுடைய படைப்போம் நாம பானை பண்ற மாதிரி இந்த பகவான் உலகத்தை படைக்கிறது. இந்த வஸ்துக்களெல்லாம் நாம உற்பத்தி பண்றதும் கஷ்டம். நம்மால ஓரளவுக்கு மேல மாற்றவும் முடியாது. அந்த வஸ்துக்கள் எல்லாம் நமக்கு சரீரமாகவும் இல்லை. பகவானுக்கு அப்படி இல்லை. சேதனா சேதனங்கள் தான் சரீரமாக இருக்கு. நம்ம இடத்துல ஒரு வஸ்துவை கொடுத்தா அந்த வஸ்துக்கு சேதாரம் ஏற்படுறது. சேதாரம் இப்போ தங்க நகை வாங்குறதுக்கு என்ன பண்றான், நாம 10 கிராம் தங்கத்தை கொடுத்தா 9 கிராமுக்கு பணம் கொடுக்குறான். ஏன்னா உங்க நகையை நான் அழிச்சு அதை பண்ணும்போது சேதாரம் ஏற்படும். அது மாதிரி நம்ம கிட்ட கொடுக்கறது 9.5 கிராம் நகையை கொடுத்துட்டு 10 கிராமுக்கு நம்ம இடத்துல இருந்து பணம் வாங்கிக்கிறான். ஏன்னா இந்த ஆபரணத்தை பண்றதுக்கு 10 கிராம் உங்க கையில 9.5 கிராம் ஒரு செயினை கொடுக்கணும்னா அவன் 10 கிராம் தங்கத்தை எடுத்து அதுல இருந்து 9 கிராம், ஏன்னா அவன் அந்த தங்கத்தை வராய்வான், அந்த டிசைன் வர்றதுக்காக அதை ஏதோ ப்ராசஸ் பண்றான். அதை ப்ராசஸ் பண்ணும்போது ஒரு சில தங்க துகள்கள் அழிஞ்சிடும். அதுக்காக வேண்டிய அவன் அந்த 1/2 கிராம் வேஸ்ட் ஆகுது. 10 கிராம் நகை பண்றதுக்கு 9.5 கிராம் நகை பண்ணா அவன் 10 கிராம் நகையை வச்சிருந்தாதான் இந்த 1/2 கிராம் சேதாரத்தோட 9.5 கிராம் ஆபரணம் வருது. அப்போ நம்ம கிட்ட கொடுக்குற வஸ்து 9.5 கிராம், ஆனா 10 கிராமுக்கு அவன் பணம் வாங்கிக்கிறான். அப்போ ஏன் ஆகுதுன்னா எந்த ஒரு வஸ்து உண்டாகிறதுனால அந்த சேதாரம் ஏற்படும் நம்ம விஷயத்துல. ஆனா பகவான் விஷயத்துல இப்படி இல்லவே இல்லை. அந்த வஸ்துக்கள் ஆகாசத்திலேருந்து வாயு, உற்பத்தி காலத்துல ஆகாசத்திலேருந்து வாயு உண்டாருது, வாயுலேருந்து அக்னி, அக்னியிலிருந்து ஜலம், ஜலத்திலேருந்து பூமி, மறுபடியும் பிரளய காலத்துல பூமி ஜலத்துல, அக்னியில, வாயுல, ஆகாசத்துல, ரிவர்ஸ்ல போய் அடையிறது. இப்படி இருந்தாலும் இந்த வஸ்துக்கள் எதுலையுமே சேதாரம் அடையிறது இல்லை. அப்படின்னா என்ன ஆகுதுன்னா, ஒரு 10 கிராம் நகை ஒரு 4-5 வருஷம் போட்டுண்டா அதுவே உடம்பு சுட்டுலாம் தேயும், நகையை கூட தேயறது உண்டு. அப்புறம் பார்த்தா அங்கே போய் வெயிட் பண்ணால் ஒரு 1/4 கிராம் குறைஞ்சிருந்தது. அப்புறம் அவன் என்ன பண்ணுறான், கொஞ்சம் அரம்பும் போச்சு, சரி இதை போட்டுட்டு வேற ஒன்று வாங்கிக்கலாம், எக்ஸ்ட்ரா பணம் போடாத அதுக்கே வாங்கினா அவன் என்ன பண்ணுறான், 10 கிராம் வாங்கினது தேஞ்சி போய் 9.25 கிராமா இருந்து அவன் சேதாரம் போக இன்னொரு நகை கொடுத்தானா என்ன பண்ணுறான்னா 9 கிராம் நகையை கொடுப்பான். அதை ஒரு 5 வருஷம் போட்டுண்டா அது ஏதோ தேஞ்சுது, மறுபடியும் பணம் என்ன ஆகுதுன்னா அப்படி அவன் ஆயுசுக்குள்ள 10 கிராம் இருக்கிறது எக்ஸ்ட்ரா பணம் போட்டு வாங்கிக்காத பட்சத்துல ஆயுசுக்குள்ள 30-40 வருஷத்துல இந்த 10 கிராம் நகை ஒரு 7-8 கிராம் நகைக்கு வந்துடும், அழிச்சு பண்ற போது. பகவான் காலம் அனாதி, பகவான் இதை இவ்வளவு நாளா படைச்சிட்டு இருக்கான். அப்படி இருந்துச்சு என்ன ஆகணும், ஒரு யுகத்துக்கு ஒரு கைப்பிடி மண்ணு வீணா போச்சு அப்படின்னு சொன்னா கூட அது எங்க போச்சுன்னு தெரியல, எப்படி மாறிச்சுன்னு தெரியலன்னு இருந்தாலும் கூட இன்னைக்கு உலகத்துக்கு அந்த வஸ்துவே இல்லாம போயிடும். ஆனா பகவானுடைய படைப்புல அப்படி யாரதே கிடையாது. அதெல்லாம் பிரதிசஞ்சர கேலி மாச்சரசின்னு சாகிற சுவாமி படைப்பை இதுவை சொல்லும் போது, பிரளயத்தை சொல்லும் போது பிரதிசஞ்சர கேலி மாச்சரசி தயையை பார்த்து சொல்லும்போது பிரதிசஞ்சர கேலின்னு சொல்ற. பிரதிசஞ்சரன்ற சப்தத்துக்கு 2 அர்த்தம் சேஷமா சாகிற. பிரதிசஞ்சரன்ற சப்தத்துக்கு பிரளயம்னு ஒரு அர்த்தம். பிரதிசஞ்சரம் பரதநாட்டிய சாஸ்திரத்துக்குரிய ஒரு டேம். பிரதிசஞ்சரம், உபசஞ்சரம், அணுசஞ்சரம் இதெல்லாம் சுவாமி தேசியுடைய கிரந்தங்கள்ல அங்கங்க பரதநாட்டிய சாஸ்திரத்தோட டேமும் வரும். இதுல வந்திருக்கு, தசாவதார ஸ்லோகத்துல வந்திருக்கு. அட்டகாசம்னா அட்டகாசம்ன்றது ஆக்சுவலா நாம கூட லோகத்துல தேங்காய் தொகையில் ரொம்ப சூப்பரா இருக்கு, அட்டகாசமா இருக்கு அப்படின்னு. அட்டகாசம்ன்றது ஒரு சிரிப்போட வகை. அது
அது சொல்லக்கூடாது. நாம என்னவோ பேச்சு பாடல அட்டகாசம்ன்றது ரொம்ப நல்லா இருக்கு, சூப்பர்ங்கிற அர்த்தத்துல நாம பிரயோகம் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா சுவாமி அட்டகாசம்னு பிரயோகம் பண்ணா அது அந்த இந்த டேர்ம் பரதநாட்டிய சாஸ்திர டேர்ம் பிரகாரம் தான் பயன்படுத்துறேன். இதுல காமாசி காட்டத்துல அட்டகாசம் கொடுக்குற தேவோன சுபமாதனோக்கு தசதா நிர்வர்த்தையன் பூமிகா, பூமிகான்ற சப்தம் பூமிகா சப்தம், ரங்க சப்தம், பாவுகைஹி, அத்தியக்ஷால். நாட்டியம் நடக்குதுன்னா அங்க அத்தியக்ஷால் இருக்கணும், சபையில் இருந்தா அத்தியக்ஷால் இருக்கணும். இந்த சப்தங்கள் எல்லாம் பொதுவாக யோக பிரகாரமும் அர்த்தம் உண்டு, அது மாதிரியாக பரதநாட்டிய சாஸ்திர பிரகாரமும் அர்த்தம் உண்டு. அப்போ பிரதிசஞ்சர கேலி மாச்சரசின்னா இந்த தயாதேவி ஒரு நாடகம் ஆடுறா ரங்கத்துல. தயையினால உலக படைப்பு, தயையினால்தான் உலகத்தை அழிக்கிறது, ஆக்கிறதும் தயையினால, அழிக்கிறதும் தயையினால. அப்ப நான் அந்த விஷயம் மொத்தமாட்டா பிரதிசஞ்சர கேலி அப்படின்னு சொன்னா தயையானவள் பகவானுடைய தயையினால உலகம் படைக்கப்பட்டது. இந்த உலகம்ன்றது ஒரு நாடக மேடை, அதுல தயை ஆட்டம் ஆடினா அதான் உலகம் படைக்கப்பட்டது. ஸ்டேஜோட பின்ல இருந்து முன்னுக்கு வந்தா ஆட்டம் ஆடி முடிச்சா. இப்போ பிரதிசஞ்சரம், பிரதிசஞ்சரம்னா பிரளயம் நடக்கணும். பிரளயம் நடக்கும்போது என்ன பண்ணா ரிவர்ஸ் ஸ்டெப்ல போய் ஸ்கிரீனுக்குள்ள போறாங்க, அதையும் சொல்றது அது. அதுக்கு பிரதிசஞ்சரம்னு பேரு. அப்போ அந்த அவளுடைய மூவ்மெண்ட் இருக்கு, அதுல பிரதிசஞ்சரம்னு ஒன்று பேரு, உபசஞ்சரம்னு ஒன்று பேரு, அது மாதிரி. அப்போ என்ன பண்றாருன்னா அந்த ஸ்டேஜுக்கு முன்னாடியிலேருந்து பின்னாடி போய் ஸ்கிரீனுக்குள்ள மறைய போறார், அதை சொல்றது அந்த டேம். அப்ப என்ன பண்ணா எப்படி அடி வச்சு முன்னாடி வந்தாலும் அதுலயே ரிவர்ஸ்ல போறாங்க. போகும்போது ஆரம்பிச்ச இடமும் ஸ்டேஜ் பின்னாடிலேருந்து முன்னாடி வர்றதுக்கு அவ எந்த இடத்துல இருந்தாரோ, அவ நல்ல பரதநாட்டிய சாஸ்திரக்காரியா இருக்கா, எக்ஸாக்டா அதே இடத்துல போய் கரெக்டா அதே இடத்துல நிற்போம். அவ காலில் கணக்க பெயிண்ட திறந்து ரிவர்ஸ்ல போனான்னா இல்லைங்க, அவ கீழே பார்த்து பதன்யாசம் பண்றது இல்லை. அதாவது ஸ்டேஜ்ல அவ கீழே பார்த்தா காலை வைக்கிறா, அவ பாட்டு முகபாவத்தை முன்னாடி இருக்காத வியூவர்ஸை பார்த்து ஆடுறா. ஆடிட்டு அவ போறதா அந்த அளவுக்கு பிராக்டிஸ்ல என்ன ஆகுதுன்னா அவருடைய காலாந்து எந்த இடத்துல இருந்து முன்னுக்கு வந்தாலோ ரிவர்ஸ்ல போனாலும் அதே எக்ஸாக்டா அதே இடத்துல அவளுக்கு அப்படின்ற மாதிரி. அப்படின்னா அங்க சேதாரம் இல்லை, அவ்வளோ பர்ஃபெக்ஷன் இருக்கு அந்த படைப்புல. ஒரு நல்ல பரதநாட்டிய சாஸ்திரம் ஆடுறதுடைய ஆட்டத்துல எவ்வளவு பர்ஃபெக்ஷன் இருக்குமோ அது மாதிரி இதுலயும் பர்ஃபெக்ஷன் இருக்குன்றதை காட்டுறதுக்கு நிறைய அர்த்தத்தோட அவர் ஸ்லோகம் இருக்கட்டும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்த அளவுக்கு பகவானதை தன்னுடைய நிர்வாகத்துல வச்சிருக்கான் அப்படின்னு அர்த்தம் அதுக்கு. அதனால பிரதிசஞ்சர கேலிமாச்சரதி அப்படி பார் உருவி நீர் எரி கால் விசும்புமாகி பலவேறு சமயமாய் இன்னொன்று பிரதிஷ்டா கிருதி. ஒரு வஸ்து இத்தனையா மாறுறது, பஞ்சம் அதுல இருந்து உண்டாருது, இரும்பும் அதுல இருந்து உண்டாருது. ஒண்ணு கடினமா இருக்கு, ஒண்ணு மென்மையா இருக்கு. மொத்தத்துக்கு காரணமான மூலப்பகுதி ஒண்ணும். இதை வச்சுட்டு பகவானுக்கு லோகத்தை நடத்துறான் என்பது சாட்சியார். அறுபத முரளும் கூந்தல் காரணம் ஏழ்விடை அடங்கச்சனை. இது நப்பின்னைக்காக பகவான் அவ கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக கன்னியாசுந்தத்துக்கு பண்ண காரியத்தை சாய்கிறார். அறுபத முரளும் கூந்தல் காரணம் ஏழ்விடை அடங்கச்சனை. அறுபதம், 6 பதம். பதம்னா கால்கள். சம்ஸ்கிருதத்துல ஷட்பதம்னு பேரு, வண்டுக்கு ஷட்பதம்னு பேரு. 6 காலம் உடையது. அருகால சிறுவண்டே தொழுதேன் உன்னை. ஆழ்வார் பாசுரத்திலையும் அந்த அந்த ஒரு தூது விடும்போது ஒரு இதுவை வர்ணிச்சா அதுக்கு விசேஷம் போது வர்ணிப்பான். அறுபதம் 6 அறுபதம் உரளும் கூந்தல் காரணம். சம்ஸ்கிருதத்திலேயே ஷட்பதம்னு பேரு. அப்போ புஷ்பேபியைவ ஷட்பதா அப்படின்னு சுவாமி கூட உதாகரிக்கிற ரகசாரத்துல புஷ்பத்திலேருந்து ஷட்பதமானது மகரந்தத்தை எடுக்கிற மாதிரியாக வித்வானா இருக்கிறவன் பல புஸ்தகங்களிலிருந்து விஷயத்தை எடுத்து பிரதிபாதனம் பண்ணுவான், சாரத்தை கிரகிப்பான். சாரத்தை கிரகிப்பான், புஷ்பத்துக்கு கேடு வராது. எந்த புஸ்தகத்தை வாசிச்சாலும் அந்த புஸ்தகத்துக்கு கெடுதல் பண்ண மாட்டான். புஸ்தகத்துக்கு போடலான்னு அர்த்தத்துக்கு இருக்குது, அதை கெடுக்கிறது மூலத்தை கெடுக்கிறத பண்ண மாட்டான். ஆனா சாரமான வஸ்து இருக்குப்பா. பல வஸ்துக்கள்ல இருந்து பல புஸ்தகங்கள்ல இருந்து உயரிய கருத்துக்களை ஒன்று சேர்ந்து தேனடையில வைக்கிற மாதிரி வைப்பான். ஷட்பதம்னு பேரு. புஷ்பேபியைவ ஷட்பதா 6 கால். ஆழ்வார்கள் அந்த பாசுரத்தை சொல்லும்போது அந்த 6 காலம் எதுக்கு போற, வண்டுனே பயன்படுத்தலாமே அப்படின்னு சொன்னா அதுக்கெல்லாம் சுவாபதேசத்துக்காக ஆழ்வார்கள் அப்படி எழுதுறா. பட்டருக்கு காலசேவ கோஷம் முன்னாடி இருக்குவா யாரோ 6 கால் எதுக்குன்னா கமன சாதனம்.
நாய்க்கு யாருக்கோ தூது பட்டுறா, நாயகர் இடத்துல போனோம், போகும்போது கால்கள் அதிகம் இருந்தா சீக்கிரம் போகும் அப்படின்னு ஏதோ அர்த்தம் சொல்லியிருக்கா. பட்டர் அதை கேட்டு சொன்ன, அப்படி சொல்லக்கூடாது, ஏன்னா வண்டு பறந்துதான் போகும், காலால நடந்து போகாது, அதனால அப்படி சொல்றது தப்பு. அந்த 6 கால் என்பது இந்த வண்டுன்றது ஆச்சாரியனா இருக்கிறதுனால ஆச்சாரியன் திருவடி, ஆச்சாரிய தேவிக திருவடி, அவருடைய குமாரர் திருவடி அப்படின்னா உபலட்சணமா அது அவ சம்மந்தப்பட்டுவா திருவடி எல்லாம் சொல்றது. அதனால ஆச்சாரியன் மட்டும் உபாதேயம் இல்லை, ஆச்சாரியனுடைய சம்பந்தப்பட்டவாலும் உபாதேயம் உமரோடும். அதனால்தான் ஆழ்வார்கள் எங்க இடத்துல சொன்னாலும் இங்கே இனிதிருந்து உன் பெடையும் நீயும் இருநிலத்தில் இரு இன்ப வைதலாவின் பாசம் எழுதுகிறார். நுமரோடும் பிரியாதே நீரும் நும் சேவலுமாய் அமர்காதல் புரிகிழங்கால்னு சாய்கிறார். மற்ற ஆழ்வார் பாசனத்தோடையும் பொருந்தி ஆச்சாரியன் இடத்துல அவ வஸ்து வாஸ்துவாதிகள் இடத்துல பிரதிபத்தியோட ஒரு சிஷ்யன் இருக்கணும்னு சொன்னதையும் மனசுல வச்சுட்டு 6 கால்னு சொன்னது வண்டுக்கு அவன் அவனுடைய பத்னி குமாரான் முதலியவாலும் ஆசிரிக்கத்தக்கவா அப்படின்னு சொல்றதுக்காக பட்டர் சாட்சியெல்லாம் வரும், பகவத்கீதைக்கு வரும் ஐதிஹ்யம். அந்த ரீதியில அறுபதம்னா வண்டுக்கு பேரு. அறுபதம் முரலும், முரல்றதுன்னா சந்தோஷத்துல ரீங்காரம் இருக்கிறது. தேன் பருகி வண்டினம் முரலும் சோலை, மயிலினம் ஆளும் சோலை அப்படின்னா வண்டு இருக்கிறதுன்னு சொல்லலை. அங்க ஸ்ரீரங்கம் எப்படி இருக்குன்னா வண்டினம் முரலும் சோலை அப்படின்னா அவ்வளவு புஷ்பங்கள் இருக்கு, புஷ்பங்கள்ல மகரந்தம் இருக்கு, அது தேனை பருகிறது, சந்தோஷப்பட்டு ரீங்காரம். மயிலினம் ஆளும் சோலை, சோலைகள் வானலாக இருக்கு, அதனால அடிக்கடி மேகம் தங்கிறது, மேகத்தை பார்த்து மயில்கள் ஆடுறது, தோகை விரிச்சாடுறது, அப்படிப்பட்டதுன்னு சொல்ற ரீதியில வண்டுகள் இருக்கிறது மட்டும் இல்லையா. அறுபதம் உரலும், உரல்றதுன்னா ரீங்காரம் இருக்கிறது, சந்தோஷத்தினால ரீங்காரம் விடக்கூடிய கூந்தல், அப்படிப்பட்ட கூந்தலை உடையவள். அவள் தலை வாசனை உள்ளது, அதுல புஷ்பம் சாத்திட்டு இருக்கா நப்பின்ன, அதுல இருக்கக்கூடிய மகரந்தத்தை பருகி சந்தோஷத்தினாலே ரீங்காரம் பண்ணும்படியான வண்ட உடைய கூந்தலை உடையவர்கள். அந்த கூந்தல் காரணம், 60 முரலும் கூந்தல் காரணம்னா அன்மொழி தொகையாக அர்த்தம் பண்ணணும், இல்ல பாசுரம் அன்வயிக்காது. வண்டுகள் மதுவருந்தி ரீங்காரம் விடக்கூடிய கூந்தலுக்காக 7 ரிஷபங்களை அடர்த்தவன் அப்படின்னு சொன்னா கூந்தலுக்காக அடர்த்தான், கூந்தலுக்காக இல்லை, கூந்தலை உடையவளுக்காக அடர்த்தான். அப்போ 60 முரலும் கூந்தல் என்பது நப்பின்னையை சொல்லணும். நப்பின்னைக்காக கோவை வாயால் பொறுத்து ஏற்றின் நிறுத்தம் இருத்தாய். அந்த நப்பின்னை அவ்வளவு அழகானவள்னு நப்பின்னைய பாகவதத்துல எல்லா இடத்துலையும் சொல்லும்போது நப்பின்னையோட அழக அவ்வளவு வர்ணிக்கிறா. அதுவும் நப்பின்னை இங்கேயும் வளர்ந்தவோம். பழைய காலத்துல ஒரு சில பசங்கள் மாமா வாத்துல அத்தையாத்துலாம் வளர்ந்துலாம் வழக்கம் உண்டு. அதான் பெரியாழ்வார் கூட அதை சொல்றதுக்காகத்தான் நான் எழுத்தினையும் இல்லாதாய் பூனி தொழுவினில் புக்கு பூதி அலைந்த பொன்மேனி காண பெரிதும் உகப்பன் ஆயிலும் கண்டார் பழிப்பர் நான் எல் தினையும் இல்லாதாய் நப்பின்னை காணல் சிரிக்கும் மாணிக்கமே என்மணியே வஞ்சனமான நீவாராய். அது சொல்லும்போது நப்பின்னை ஆத்திலேயே இருக்கான்னு தெரியுது. அவ கூப்பிடுறா, குளிக்க வாடா, குளிக்க வர மாட்டேன், எண்ணெய் தேய்ச்சிக்கோ, எண்ணெய் தேய்ச்சிக்க மாட்டேன், சாப்பிடவா, சாப்பிட வர மாட்டேன், ட்ரெஸ் போட்டுக்கோ, ட்ரெஸ் போட்டுக்க மாட்டேன். இது எல்லாம் இந்த 10 பாசத்துல இவ்வளவு காரியம் மட்டும்தான். அவன் அவ்வளவு படுத்தி எடுக்கிறான். காசுனா ட்ரெஸ் போட்டுக்கிறதுக்கும் அவனுக்கு இஷ்டம் இல்லை. அதுக்காக என்ன சொல்றான்னா அவன் நப்பின்ன சேம்னு கை தட்டுவோ அப்படின்னு சொல்ற. நான் எழுத்தின எல்லளவு கூட வெக்கம் கெட்டவனே, நப்பின்ன இங்க கூடவே தானே வளர்ந்துட்டு அவ பார்த்து சேம்னு கை தட்டினா என்ன பண்ணுவே, வா உனக்கு ஆடை உறுதி விடுறேன் அப்படின்னு சொல்ற. அப்படின்னா அவ பிறந்தாத்திலேயே இருந்திருக்கா. கிருஷ்ணன் இப்படி வெக்கம் இல்லாத வயசுலயே அங்க நப்பின்ன இருந்திருக்கான்றத காட்டுறவர். நான் எழுத்தினையும் இல்லாத நப்பின்னை காணும் சிரிக்கும். அவன் அவ்வளவு அழகானவள். அவனுக்கு ஆனா இந்த கன்னியாசுரத்தை வச்சிருந்தான் அவன் அப்ப கும்பன். அதனால கோவை வாயால் பொறுத்து ஏற்றி நிறுத்தம் இருந்தாய். கோவை கனி போன்ற அதரத்தை உடையவள். அதுக்காக கோவை வாயால் பொறுத்து, அதுக்கு என்னது கோவை வாயால் பொறுத்து அப்படின்னு சொன்னா அவன் இயற்கையிலேயே அழகானவன்றது மாத்திரம் இல்லை. இவன் எருத அடக்கிறதுக்கு தம்பியும் அமையனுமா வந்தா, அந்த எருத முதல்ல சுத்தி பார்த்தவன் பண்றாம. அவன் எதுக்காக சுத்தி பார்த்தான்னா ஏதாவது விவிஐபிஸ் வந்தா முன்னாடி
செக்யூரிட்டி கார்டு வந்து அந்த இடத்தெல்லாம் மெட்டல் டிடெக்டர்லாம் வச்சு பார்க்குற மாதிரி கிருஷ்ணனுக்கு தான் எப்போ பார்த்தாலும் ஆபத்து வருத, இந்த விஷபங்கள்ல ஏதாவது அசுராவேஷம் இருந்தா என்ன பண்ணுறதுக்காக அவன் சுற்றி வந்தான். அப்போ இவன் மாடத்துலேருந்து பார்க்குறா நப்பின்ன, ஒருவேளை இவன் அடைச்சுட்டான்னா பலராமனுக்கு தானே இவனை கல்யாணம் பண்ணிக்கிறமே, சின்ன வயசுலேருந்தே கண்ணனை காதலிச்சு இருந்திருக்குமே, கண்ணனை காதலிச்சுட்டு அவனோட அண்ணனை கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதுதா என்ன பண்றதுன்னு மேல் பல்வரிசையால கீழ் உதட்ட கடிச்சாலாம். ஏற்கனவே அழகான உதடுடைய சிவந்த உதடு, இந்த பல்லு கடிச்சு அவன் பார்த்தான். அந்த செக்யூரிட்டி கார்டு மெட்டல் டிடெக்டரை செக் பண்ணி பார்த்துட்டு நகர்ந்து போற மாதிரி அவன் நகர்ந்து போட்டான். அது வரை இந்த மேல் பல்லால கீழ் உதட கடிச்சிட்டு இருந்தா. அப்ப அவன் நகர்ந்து போனான். கிருஷ்ணன் வந்தான், அடர்த்தான். அப்போ கிருஷ்ணன் வந்த உடனே அந்த பல்லால கடிச்ச கீழ் உதட மேல் பல்லால கடிச்சதால அது விட்டுட்டா. அப்போ அந்த கடிச்சதுனால இன்னும் அந்த உதடு சிவந்து போச்சுன்னு வியாக்கியானம் பண்ணார். அப்போ அண்ணனை காதலிச்சுட்டு அண்ணனை மணக்கிறதான்ற ஒரு எண்ணத்தினால மேல் பற்களால கீழ் உதட கடிச்சது இருந்தா, ஏற்கனவே சிவந்த உதடு இவ கடிக்க இன்னும் சிவப்பாச்சு. அவன் தூரம் போனவுடனே கிருஷ்ணன் வந்த உடனே அடர்க்கிறதுக்கு அந்த பல்ல எடுத்தா உதடு இன்னும் சக்கச்சவேல் இருந்தது, அதை காட்டுறதுக்கு பிரயோகம் பண்ணார் அப்படின்னு கோவை வாயால் குருட்டு ஏற்றின் எருத்தம் இருத்தாய் என்று நம்மாழ்வார் தான் இல்ல. அப்ப கோவை வாயால் குருட்டு அப்படின்னு இருக்கு. அப்ப இங்கேயும் எப்படி இருக்கணும், அறுபதம் உரலும் கூந்தலால் காரணம் ஏழ்விடை அடங்க சேற்றனை. அங்கே அவருடைய உதட்டை வர்ணிச்சார் நம்மாழ்வார், இங்க கலியன் அவனுடைய கூந்தலை வர்ணிக்கிறார். அப்போ கூந்தல் உடையவள் கூந்தலால் என்று சொல்லணும். அறுபதம் உரலும் அங்க கோவை வாயால் அப்படின்னு சாட்சியர ஆழ்வார். அது மாதிரி இங்க கலியன் என்ன பண்ணணும், கூந்தலால் என்று சொல்லணும். அறுபதம் உரலும் கூந்தலால் காரணம் பொருட்டு, அங்க பொருட்டுன்னு பத பிரயோகம், இங்க காரணம்னு போட்டுக்க, அவளை அடைவதன் பொருட்டு அப்படின்னு அர்த்தம். அப்போ அறுபதம் உரலும் கூந்தலால் காரணம்னு சொல்லணும். கூந்தல்னே பத பிரயோகம் பண்றது. கூந்தலுக்கு இவன் 7 விடை அடைத்தான், கூந்தல் ஆளுக்கு தானே என்று கேள்வி கேட்டால் அது எப்படி பாட்டு பொருள்னா அன்மொழி தொகையாக கொண்டார். அதாவது 60 முரலும் கூந்தலை உடையவள் எவளோ அவள் 60 முரலும் கூந்தல். அப்போ தேன் மொழியாள்னு சொன்னா அது மொழியோட நீங்க ஆள் என்கிற விகுதி கோவை வாயாள் அப்படின்ற மாதிரி தேன்மொழியாள் கனிமொழியாள் அப்படின்னு சொல்றதும் பிரயோகம் உண்டு. கனிமொழியால் வந்தாள், கனிமொழி வந்தாள் ரெண்டும் உண்டு. ஆனா மொழினா லாங்குவேஜ் தானே, அது எப்படி மொழியாக சொல்றதுன்னா அன்மொழி தொகையாக சொல்லும் பொழுது, அதான் பகுவீ சமாசத்துல அந்த பிரத்யங்கள் இருக்காது. தத்புருஷமா இருந்தா பிரத்யம் இருக்கும். கனியை போன்ற மொழியை உடையவளை கனிமொழியாள் அப்படின்னு சொல்லலாம், அல்லது கனிமொழியினே சொல்லலாம். தேன்மொழியாள் அப்படின்னு சொல்லலாம். தேன்மொழியாள் என்று சொன்னால் அது பகுவீகி இல்லை, அன்மொழி தொகை இல்லை. அதான் அதுக்கு அன்மொழி தொகைன்னு பேரு. அயல் மொழி வேறு ஒரு மொழி, மொழின்ற சொல்லுக்கு பொருள், மொழின்றதுக்கு வேர்டுன்னு அர்த்தம், பதம்னு அர்த்தம். அயல் மொழி அன்மொழி. தொகை என்கிற சப்தத்துக்கு இங்க அமௌண்ட்னு அர்த்தம் இல்லை. உங்ககிட்ட எவ்வளவு பணம் இருக்கு, எவ்வளவு அமௌண்ட் இருக்கு அப்படின்னு இல்லை. தொகைனா மறையிறதுன்னு அர்த்தம். அதாவது இன்னொரு சொல்லு மறைஞ்சு கிடக்கிறது. அதாவது இந்த அன்மொழி தொகையில ஒரு பொருளை காம்பவுண்ட் வேர்டை உருவாக்கும் பொழுது இருக்கிற சொல்ல தவிர வேற ஒரு சொல்லானது அயல் மொழியானது தொகைந்து கிடைக்கிறது, மறைந்து கிடைக்கிறது அப்படின்னு சொல்றோம். அப்போ பகுவிரீகினே பேர் அதுக்கு சம்ஸ்கிருதத்துல அன்மொழி தொகைக்கு. பகுனா அதிகம், விரீகினா நெல். அதிக நெல் என்கிற சொல்லு அதிக நெல்லை சொல்லல, அதிக நெல்லை உடையவனை சொல்றது. அப்போ தேன்மொழி என்று சொன்னால் தேனை போன்ற மொழியை உடையவள் எவளோ அவள் என்று அர்த்தம். அப்போ ஆழ்வார் பாசுரத்திய பல இடத்துல குப்பை கிளர்ந்தன்ன செல்வத்தை வள்ளல் புகழ்ந்து வாய்மை இழக்கும் புலவீர்கள் கொல்லும் பயனில்லை. குப்பை கிளர்ந்தன்ன செல்வத்தை வள்ளல் புகழ்ந்து வாய்மை இழக்கும் புலவீர்கள். செல்வத்தை புகழ்றதுன்னு அர்த்தம் இல்ல, செல்வனை புகழ்ந்துன்னு அர்த்தம். குப்பை கிளர்ந்தன்ன செல்வத்தை அப்படின்னா குப்பை கிளர்ந்தன்ன செல்வத்தை உடையவனைன்னு அர்த்தம் இருக்கு. குப்பையை கிளறினால் என்ன கிடைக்குமோ அத மாதிரி செல்வம் உடையவன் எவனோ அவன் குப்பை கிளர்ந்தன்ன செல்வம்னு மாறும். அன்மொழி தொகையில 3வது எவனோ அவன் என்பது மறைஞ்சு கிடக்கிறதால அதுக்கு தொகைன்னு பேர்.
இப்போ அறுபதம் உடலும் கூந்தல்னா கூந்தலை சொல்லலைங்க, கூந்தலால சொல்றது. தேன் மொழி என்பது தேனை போன்ற மொழியை உடைய ஒரு பெண்ணை சொல்றது. அந்த ஒரு பெண் என்கிற பதமானது மறைஞ்சுள்ளது. அது மாதிரி அறுபதம் உரளக்கூடிய முரணும்படியான கூந்தலை உடையவள் எவளோ அவள்னு சேர்த்து ஒரு காம்பவுண்ட் வேர்டை உருவாக்கினா அந்த அந்த பெண்பால் விகுதி எல்லாம் இருக்காது. அப்போ கூந்தலால்னு சொல்லக்கூடாது. அப்படி சொன்னா தப்பு, அது கிராமட்டிக்கலி மிஸ்டேக். அன்மொழி தொகையில அது மாதிரி சேர்த்து சொல்லக்கூடாது. அறுபதம் உரலும் கூந்தலை உடையவன் எவளோ அவள் அறுபதம் உரலும் கூந்தல். குப்பை கிடந்தன்ன செல்வம் உடையவன் எவனோ அவன் குப்பை கிடந்தன்ன செல்வம். தேனை போன்ற மொழியை உடையவள் எவளோ அவள் தேன்மொழி. கனியை போன்ற மொழியை உடையவள் எவளோ அவள் கனிமொழி அப்படின்னு ஆயிடும். ஆனா ஆக்சுவலா இதெல்லாம் அப்ஜெக்டிவ். அப்ப அதனாலதான் என்ன பண்றோம்னா பகுவீகி சமாசம், அன்மொழி தொகையில இருக்கக்கூடிய சொற்கள் எல்லாம் பகுவீகி சமாசத்துல இருக்கக்கூடிய சப்தம் எல்லாம் விசேஷமாக இருக்கும். விசேஷம் வேற ஒரு வஸ்து இருக்கும், ஒரு பெண் அது மாதிரி இருக்கும். அப்போ அந்த அட்ஜெக்டிவே நவுனாக பயன்படுத்துறீங்க. இந்த நப்பின்னை என்பது விசேஷம். அதாவது அன்மொழி தொகையா இருக்கிறதுனால அன்மொழி தொகையில விசேஷம் யாருன்னு அங்க இருக்காதுன்னு நம்ம கண்டுபிடிச்சிக்கணும். அப்போ அறுபதம் உரலும் கூந்தல் என்பது நப்பின்னையே சொல்றது. இது அட்ஜெக்டிவ். ஆக்சுவலா நப்பின்னை என்பது நவுன், அது மறைஞ்சு கிடக்குது. அவள் காரணம் ஏழ் விடை அடங்க செற்றனை. ஏழு விடை, 7 விடைகள். விடை என்று சொன்னால் ரிஷபம், காளைகள். அந்த காளைகளை 7 விடை அடங்க செற்றனை, அந்த விடைகளை அடங்க அழியும்படியாக செற்றனை அடர்த்தவனை அப்படின்னு சாச்ச. அப்போ நப்பின்னையை அடையறதுக்கு பிரதிபந்தகம் 7. இந்த ஆரம்பத்திலேருந்தே படம் கருத்துடை அடைமொழியாகவே சொற்களாகவே பயன்படுத்தி வர ஆரம்பத்திலேருந்து. அப்போ என்ன அர்த்தம்னா மகாபலிக்கு கிட்ட இந்திரனுக்காக உதவினே அப்படின்னா அமுதா நீ எனக்கு உதவணும்னு அர்த்தம். இந்த பாசுரத்துல நப்பின்னை அடைவதற்கு, தன்னிடத்திலே ஆசை கொண்டிருக்கிற நப்பின்னையை அடைவதற்கு 7 எருதுகளை அடர்த்தவனே அப்படின்னு சொன்னா நான் ஒன்ன அடைவதற்கு என்ன பிரதிபந்தகம் இருக்கோ அதையும் நீ போக்கணும். நப்பின்னைய கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு 7 எருதுகள் தடையாக இருந்தது. அந்த பிரதிபந்தகத்தை போக்கி நப்பின்னையை அடைஞ்ச. அது மாதிரி உங்ககிட்ட ஆசை கொண்ட கலியனான என்ன அடையறதுக்கு என்னென்ன பிரதிபந்தகம் இருக்கோ அதை போக்கி நான் ஒன்னு அடையறதுக்கு நீ எனக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணணும் அப்படின்றது இந்த திருவள்ளுவத்திருக்க மொத்தத்திலையுமே இருக்கக்கூடிய சொற்களுக்கெல்லாம் இப்படி கடைசியில நின் அடியினை பணிப்பான் வரும் இடரகல என்று சொல்லிட்டு இருந்தாலே இது எல்லாம் ஒரு கருத்துடையது, உட்கருத்து உடையது. ஆகையினாலே என்னுடைய பிரதிபந்தகத்தையும் போக்கி என்னை நீ உன்னிடத்திலே சேர்த்து கொள்ள வேண்டும்னு அமுதனிடத்துல பிரார்த்திக்கிறார்னு அர்த்தம். அறுவகை சமயமும் அறிவரு நிலையினை ஒன்னும் இப்படிப்பட்ட சரித்திரங்களை சாய்கிற, இல்லைன்னா அவருடைய பரத்துவத்தை சாய்கிற, சௌலபியத்தை சாய்கிற. இங்க அறுவகை சமயமும் அறிவரு நிலையினை வைதிக மார்க்கத்துல நேர்மையாக போனவா பாஷ்ய குருஷ்டிகள். பாஷ்யால் என்று சொன்னால் வேதத்துக்கு வெளிப்பட்டவர்கள். குதிருஷ்டிகள் என்று சொன்னா வேதத்தை ஒத்துண்டு தன்னோட கருத்தை வேதத்தை திணிக்கிறவர்கள். இவா யாராலையுமே அறிய முடியாதவன் ஆறாமுதன். மற்றவா வேதத்துல நம்பிக்கை இருந்து வேத வழியில பகவானை தெரிஞ்சுட்டு கெட்ட நோக்கு இல்லாத இருக்கிறவர்களுக்கு ரொம்ப சுலபமாக அடைய முடியும். மற்றவர்கள் இவா இதுல அதிக ஞானம் கூட இருக்க வேண்டாம், அவ்வளவு எளிமை. அவனுக்கு சாஸ்திரத்துல சாஸ்திர விசுவாசிகளுக்கு சுலபமாக அடையத்தக்கவன். சாஸ்திர விசுவாசம் இல்லை, எவ்வளோ மேதாவியா இருந்தாலும் அவனால் அடைய முடியாது. அதுக்காக அறுவகை சமயமும் சாங்கியம், யோகம், தர்க்கம், பௌத்தம், ஜெயினம், பாசுபதம் என்று சொல்லக்கூடிய இந்த 6 மதங்கள், அப்படிப்பட்ட மதங்கள் கபிலர், சரணர், சுகதர், சமணர வழிகள் அறிய அருள்மொழியினார் என்று தேசிய சாய்க்கிற. அப்படி இவா இருந்தாலே அறுவகை சமயம். இந்த சமயத்தை சேர்ந்தவா எவ்வளவு புத்திசாலிகளா இருந்தாலும் சரி, எவ்வளவு பண்டிதாளா இருந்தாலும் சரி, அவர்களாலே அடைய முடியாதவன் இல்லை. அறிவது நிலையினை மனசால கூட எட்ட முடியாது. ஒரு வஸ்துவை அடையிறது அப்புறம் முதல்ல மனசால அடையணுங்கிற ஒரு எண்ணம் ஏற்படணும். அந்த வஸ்துவை பற்றிய ஒரு அறிவு ஏற்படணும்.
ஒரு வஸ்துவை பத்திய அறிவு, அப்புறம் முயற்சி, அப்புறம் அடைதல். அந்த அறிவே பெற முடியாது. உன்னை பத்திய அறிவையே ஆறாவதுனே எவ்வளவு மேதாவிகளாக இருந்தாலும் சாஸ்திர விசுவாசம் இல்லாத ஆறு வகைப்பட்ட சமயத்தை சேர்ந்தவர்களால அவர்களுக்கு உன்னை பத்திய அறிவே ஏற்படாது. அப்படின்னா அப்புறம் முயற்சிக்கிறதுங்க, உன்னை அடையிறதுங்க. அதனால அதுக்காக என்ன சார்னா அறுவகை சமயம் அறிவரு நிலையினை அவர்களாலே அறியவும் அரிதாயிருப்பவன். அப்படின்னா உன்னை பார்ப்பது எப்படி, அடைவது எப்படி, அதை பத்தி பேசவும் வேணுமோ. அவர்களாலே உன்னை பார்க்க முடியாது, உன்னை அடைய முடியாதுன்றதை பத்தி நான் பேசணுமா? முதல் ஸ்டெப்பே அவளுக்கு ஏற்படாது என்று சாட்ச அறுவகை சமயமும் அறிவரு நிலையினை ஐம்பால் ஓதியை ஆகத்திருத்தினை. ஐம்பால் ஓதியை, பால் என்கிற சொல்லுக்கு குணம்னு அர்த்தம். இந்த இடத்துல பால்னா மில்க்னு அர்த்தம் இல்லை. பால்னா ஆண்பால் பெண்பால், அந்த ஜெண்டரை சொல்றது அது இல்லை. பால் என்றால் ஒரு வேற்றுமை உருவு. என்பால் என்னிடத்தில், என்பால் வந்தது, என்னிடத்தில் வந்தது அப்படின்னு சொன்னா அது இல்லை. இந்த பால் என்கிற தமிழ் சொல்லுக்கு குணம்னு அர்த்தம். பால் சப்தத்துக்கு குணம், பண்பு என்று பொருள். பண்பு என்ற பொருள். ஐம்பால், ஐந்து பால், ஐந்து குணங்கள், ஐந்து குணங்கள் உடைய ஓதி. ஓதி என்ற சொல்லுக்கு கூந்தல்னு அர்த்தம். தலை முடி இருக்க அதுக்கு ஓதின்னு பேர். ஓதி என்பது பெயர் சொல். கூந்தலை குறிக்கக்கூடிய, கேசத்தை குறிக்கக்கூடிய சொல். இதுவும் அன்மொழி தொகை. ஐந்து விதமான குணங்களை உடைய பாலை உடையவள் எவ்வளோ அவள். அதாவது ஐந்து விதமான பண்புகளை உடைய, ஐந்து விதமான பாலை உடைய ஓதியை உடையவள் எவ்வளோ அவள். ஓதினா தலைமைக்கு பேரு, பால்னா குணத்துக்கு பேரு. ஐந்து என்பது ஐ என்று மாறிடும். அப்போ ஐந்து பாலை உடைய ஓதியை உடையவள். எப்படின்னா அங்க இது அன்மொழி தொகை அங்க சொன்னோமோ, அறுபதம் உரளும் கூந்தல்னு சொன்னோமோ, அது மாதிரி இதுவும் அன்மொழி தொகை தான். ஐந்து ஐந்து வகைப்பட்ட பாலை உடைய குணங்களை உடைய ஓதியை கூந்தலை. ஆக்சுவலா ஐம்பால் ஓதி பிரதமார்த்தமான சப்தம். அதுக்கு மேல ஐ என்பது ரெண்டாம் வேற்றுமை இருக்கு. அவளை ஆப்ஜெக்ட சொல்றதுக்கு, கர்மாவை சொல்றதுக்கு ஐ வந்திருக்கு. ஐயை எடுத்துட்டா பிரதமார்த்த சப்தம் ஐம்பால் ஓதி. ஐந்து பால் ஓதி என்ற மூன்று சொற்கள் உருவாயிருக்கு. பால் என்ற சொல்லுக்கு குணம்னு அர்த்தம், ஓதி என்ற சொல்லுக்கு கூந்தல்னு அர்த்தம். ஐந்து விதமான பண்புகளை பெற்றிருக்கிற முடியை, கூந்தலை உடையவள் எவளோ அவள். இப்ப எவளோ அவள்ன்றது மறைஞ்சிருக்கு. இது மகாலட்சுமிக்கு விசேஷம். இது அன்மொழி தொகையா இருக்கிறதுனால இது அட்ஜெக்டிவ். ஆக்சுவலா ஐம்பால் ஓதி என்பது அட்ஜெக்டிவ், நவுன் மகாலட்சுமின்னு அர்த்தம். அப்போ ஐம்பால் ஓதியை, ஐந்து விதமான குணங்களை உடைய தலைமுடியை உடையவள் எவளோ அவள். அது என்ன அஞ்சு குணம் அப்படின்னா மென்மை, குளிர்ச்சி, நாற்றம், நெடுமை, கருமை. அதுல மென்மை ரொம்ப தலைமுடியானது பெண்கள், பெண்களுக்கு சொல்லக்கூடியது, ஆண்களுக்கு இல்ல. பெண்களுடைய தலைமுடி உயர்ந்த தனகேசவதி நாரி, ஒரு உயர்ந்த பெண்ணுக்கு உண்டான லட்சணம். இதுக்கு தனி சாஸ்திர, சாமுத்திரிக சாஸ்திரம்னு இருக்கு. அந்த சாஸ்திர பிரகாரம் தலைமுடிக்கு இருக்கக்கூடிய அஞ்சு பண்புகள், உயர்ந்த உத்தம ஸ்திரீக்கு இருக்கக்கூடிய பண்புகள். அது மென்மையா இருக்கணும், ரொம்ப மெத்துன்னு இருக்கணும் தலைமுடியானது. குளிர்ச்சி இருக்கணும், அது எப்பயுமே ஒரு ஜில்லுக்கு இருக்கணும். நாற்றம், அதுல வாசனை இருக்கணும். அது மாதிரி நெடுமை இருக்கணும், நீண்டு இருக்கணும். அதாவது அவ இடுப்புக்கு கீழ் வரை இருக்கணும் தலைமுடி. அது கருத்து இருக்கணும், நல்லா கருன்னு இருக்கணும் அப்படிங்கிறது. இந்த கருமைக்கு பதில் சுருட்சிய, அடர்த்திய சொல்றதும் உண்டு. அதாவது நீண்டு இருக்கு ஆனா மெல்லிசா இருக்கு, எலிவால் மாதிரி இருக்கக்கூடாது, அது அடர்த்திய சொல்றது. ஒரு சில சங்க இலக்கியங்கள்ல அந்த கருமை இருக்க, கருமை சொல்லாதையே தெரியக்கூடியது. அதுக்கு பதில் சுருட்சி, அதாவது சுருண்டு இருக்கிறது, அதையும் அடர்த்தியையும் சொல்றதும் உண்டு. ஆனா ஒட்டுமொத்தல அஞ்சு குணம் சொல்லியிருக்கு. இதுக்கு இதே பதத்தை மண்டோதரி விஷயத்துல பயன்படுத்துற, இதே கலியன் உபயோகப்படுத்துற. இந்த ஓதிங்கிற சப்தத்தையும் கலியன் பயன்படுத்துற.
மண்டோதரி விஷயத்துல எதெல்லாம் மகாலட்சுமிக்கு சொல்ல முடியும் அதெல்லாம் மண்டோதரி விஷயத்துல சொல்ற. தோத்து போயிட்டா ராட்சச எந்த ஆழ்வாரும் எடுத்துக்காத ஒரு பாத்திரத்தை எடுத்துட்டு ராமுடைய குணானுபூர்த்தி பண்றார் கலியன். யுத்தம் முடிஞ்சு போச்சு, பெருமாள் ஜெயிச்சுட்ட, ராவணன் தோத்தான். அப்போ அங்க இருக்கக்கூடிய சாகாத இன்னும் இருக்கக்கூடிய ஒரு சில ராட்சச கூட்டம் அவ அபய பிரதானம் பண்ற. யார்கிட்ட? பெருமாளுக்குல. எங்களை விட்டுடு அப்படின்னு கையை தூக்கிட்டு இதெல்லாம் சொல்றாரு. ஆயுதத்தை கீழே போடுறோம், கையை தூக்கினா யாரும் அடிக்க மாட்டா அப்படின்னு சொல்றாரு. அது மாதிரியாக அந்த மீதி இருக்கிற ராட்சசர்கள் அந்த ராட்சசருடைய பாத்திரம், அதாவது பெருமாளுக்கு வீரஸ்ரீ வந்துவிட்டோ, பெருமாள் ஜெயிச்சுட்ட, ராவண மாண்டான். இப்போ மீந்து இருக்கிற ராட்சசால ஒத்தராக தன்னை பாவிச்சுட்டு அந்த ராட்சசர்களாக லங்கையில் இருக்கிற ராட்சசர்களாக தன்னை பாவிச்சுட்டு 20 பாசுரத்தால கலியன் பெருமாளுடைய குணத்தை அனுபவிக்கிறார். அப்போ நாங்க சொன்னோம் கேட்கல, விபீஷண சொன்னா கேட்கல, எஞ்சலி இலங்கை சிறை எங்கோமான் தன்னை முன்பணிந்து நங்கள் கண்முகப்பே நஞ்சுதான் அறக்கள் குடிக்கென்று நம்பியை அவன் தம்பியே சொன்னான். விஞ்சைவானவர் வேண்டிற்றே பற்றோம் வேண்டிவார் குரல்வா மயிலன்ன அஞ்சலோதியை கொண்டு நடவில் அஞ்சி நோந்தரம் பொங்கத்தம் பொங்கோ. அப்ப ஒவ்வொரு பாசுரத்திலையும் ராவணன் தப்பு பண்ணா எத்தனையோ புத்திமதி சொல்லி அவனுக்கு புத்தி வரல. திறன்மனை விளையுதுன்றது பெரிய பாபம். அதை கூட பிறந்தவனே சொல்லியும் கூட புத்தி வரல. அதனால எப்படியும் அவன் பட்டு போயிட்டான். ஆகட்டும், இப்போ சீதைய ஏழை பண்ணிட்டு தேவதையை அயோத்திக்கு போக வேண்டியது, எங்களுக்கு உயிர் பிச்சை கொடுக்க வேண்டியது என்று பாட்டு. இப்படி ஒரு 2 பாட்டு, குடமணி குடமேன்னு ஒரு பாட்டு, பொங்கத்தம் பொங்கன்னு ஒரு பாட்டு, 2 தசகம் சாட்சியிருக்கார் கலியன். அதுல இந்த அஞ்சல் ஓதி, இங்க ஐம்பால் ஓதி, அங்க அஞ்சல் ஓதி அப்படின்னு பதப்பிரயோகம். அங்கேயும் லட்சுமி இவளுக்கு அங்க சீதைக்கு பயன்படுத்திருக்கார், இங்க பொதுவா மகாலட்சுமிக்கு பயன்படுத்திருக்கார். அப்போ அங்க என்ன சொல்ல, எஞ்சல் இருங்கை கிரை எங்கோமா தன்னை முன்பணிந்து நங்கள் கண்முகப்பே நஞ்சுதான் இன்னொரு பாருங்க மனங்கொண்டேறும் மண்டோதரி முதலா அங்கையல் கண்ணினார் தொழிற்ப கணங்கொள் மென்முளை நோக்கமதொழிந்து பஞ்சமேசில தாபதரென்று குணங்கொள் மென்மயிலை சிறை வைத்த உண்மையாளன் நெஞ்சில் புகவைத அலங்கரன்ன பிந்தோள் எம்மிராமற்கு அஞ்சினோம் தடம் பொங்கத்தம் பொங்கோ. சீதைக்கு எந்த விதத்திலேயே பிறந்தவள் இல்லை, அழகா பிறந்தவள் மண்டோதரி. மண்டோதரின்றது அவனுடைய காரண சொல். ஆக்சுவலா அது அட்ஜெக்டிவ், நவுன் இல்ல. மந்தம் உதரம் எஸ்யாஸ்தா. இந்திரஜித்து மேல பேரம்பேத்தி எடுத்தாவுக்கும் அவ வயறு ஒட்டி கிடந்தது. அதனால இல்லாத வயர் இல்லாதவள், அதாவது ரொம்ப மெல்லிய வயத்தை உடையவள் அர்த்தம். அதனால அவ்வளவு அழகு. இந்த ஜனங்கள் சொல்றது அப்படின்னா ஆம்பியா அழகு இல்லைன்றதுக்காக மட்டும் தப்பு பண்ணலான்ற அவசியம் இல்லை. லோகத்துல கூட சொல்லுவா, ஒரு புருஷன் ஏதாவது தப்பு பண்றான், கல்யாணம் ஆனா விட்டும் இன்னொரு பெண் எடுத்து ஆசை வைக்கிறாங்கன்னு நான் சொல்லுவேன், இவனுக்கு என்ன கேடு? ஆம்பியா இருக்கா, பசங்களாச்சு, ஆம்பியால ரொம்ப அழகா இருக்கா, மகாலட்சுமியா இருக்கா, இவனுக்கு என்ன கேடு அப்படின்னு சொல்ற வழக்கம் உண்டு. அதனாலேயே ஆம்பியா அழகு இல்லை, குருபியா இருக்கிறதுனால இன்னொரு பெண் எடுத்து ஆசை வச்சு அதுவும் பாபம் தான். ஆனா லோக திருஷ்டியில எப்படி சொல்லுவா? அது ஒருவேளை ஆம்பியா அழகு காட்டாலும் பரவாயில்ல, இவனை விட நல்லா இருக்கா ஆம்பியா, அழகான ஆம்பியா ஆச்சு, பசங்களாச்சு, இன்னும் கேடி வந்து புத்தி கெட்டுருக்கு அப்படின்னு சொல்றா லோகத்துல. அது மாதிரி அந்த ஜனங்கள் சொல்றது, சீதையை விட என்ன குறவு மண்டோதரிக்கு? இவ நல்ல ஆம்பியா பச்சிங்கிறத நன்னா கிடைச்சும் மனங்கொண்டேரும் மண்டோதரி. யாரை பார்த்தாலும் மண்டோதரியை பார்த்தா கண்ணெடுக்க முடியாது. அப்படிப்பட்டவள் மனங்கொண்டேரும் மண்டோதரிகளா அங்கையில் கண்ணினார்களுக்கு அவனிடத்துல ஆசையை வைக்கிறத விட்டுட்டு ஆசையை வைக்கக்கூடாத இடத்துல வச்சுட்டான் அப்படின்னு சொல்றதுங்க. அப்போ மண்டோதரியும் வர்ணிக்கிறார் ஆழ்வார், மண்டோதரியும் வர்ணிக்கிறார். அது மாதிரியாக அதான் அனுமாரே மண்டோதரியை பார்த்துட்டு ராமனுடைய பெட்ரூம்ல இவ சீத்தையோ நினைச்சிட்டு ஒரு க்ஷணம் சீச்சி சீத்தையானவ போய் இங்க படுத்துட்டு படா, என்ன பைத்தியக்காரன், அவனுக்கோ சாவிய தொலைச்சுட்டான், ஏதோ 4 நாள் கீழே வந்து ஓசை கேட்டா அதை சாவின்னு பார்ப்பான். ஒரு க்ஷணம் என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா, சீதையை தேடிட்டு வந்திருக்கிறவனுக்கு டக்குன்னு அவளை பார்த்தா அவள் அங்க வர்ணிக்கிறார் இவர் வால்மீகி பகவான் மண்டோதரியை வர்ணிக்கிறார். வர்ணிக்கும் போது பார்த்தா
தர்க்கயாமாச சீதேதி ரூப யௌவன சம்பதா. சீதையை பார்க்காத அனுமானுக்கு என்னென்ன லட்சணம்லாம் சீதை கிட்ட இருக்குன்னு சொல்லி வச்சாலோ அது மொத்தம் இவகிட்ட இருந்தது. ரூபம், யௌவனம், சம்பத்து, பாதிவிரத்தியம் இருந்தது, அழகு இருந்தது, கௌரியா இருந்தா. கௌரி அப்படின்னா பொன் நிறத்துல இருக்காவோ, படுத்தல் இருக்கா, ரூபம் இருக்கு, அழகு இருக்கு, யௌவனம் இருக்கு, இளமை இருக்கு, சம்பத்து இருக்கு, பாதிவிரத்தியம் இருக்கு. அப்போ அந்த கீழே 4 நாள் உள்ள ஓசையை கேட்ட உடனே ஒரு சாவி விழுந்தா ஒரு ஓசையும் 4 நாள் உள்ள ஓசையும் இருந்தா டக்குன்னு அவ்வளவோ சாவி கிடைச்சதுன்னு ஒரு எண்ணம் வரும். அது மாதிரி ஒரு க்ஷணம் அவன் மண்டோதரியை பார்த்துட்டு சீதை நினைச்சு விட்டான் அப்படின்னு வால்மீகி சாய்க்கிறார். அப்புறம் சீச்சி சீதை போய் இங்க இவன் பெட்ரூம்ல படுத்துப்பாளா, என்ன பைத்தியக்கார என்னமான புத்தியை நான் வச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறார். அது அப்புறம் மேல் கதை. அப்போ அந்த ஜனங்கள் சொல்றது மண்டோதரியை உட்குறித்து இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு தப்பு பண்ணிட்டான், அழிச்சுட்டான். நாங்க ஒன்றும் தப்பு பண்ணல, அவன் தம்பியே கந்தரவை சொல்லியும் அவன் சொல்றதை கேட்கல. இப்போ நாங்க மீது இருக்கோம், எங்களை கொலை பண்ணாதப்பா, நீ சீதையை கூப்பிட்டு அயோத்திக்கு போ, சௌக்கியமா வாழு அப்படின்னு சரணாகதி பண்றதாக பாட்டு எழுதுறதுல எஞ்சல் இலங்கை கிளை எங்கோமான் தன்னை முன் பணிந்து எங்கள் கண்முகப்பே நஞ்சுதான் அரக்கர் குடிக்கு என்று நங்கையை அவன் தம்பியே சொன்னான். 4 பேர் நடுவுல வானாப்பா, சீதையை திருப்பி கொடுத்துடு, பிறன் மனை விளையுதுங்கிறது அவ்வளவு பெரிய பாபம் அப்படின்னு சொல்லி பார்த்தான். அப்புறம் தனிமையில போய் சொல்லி பார்த்தான், எவ்வளவோ சொல்லி பார்த்தான் விபீஷணன். நஞ்சுதான் அரக்கர் குடிக்கு, இந்த நம்ம வம்சத்துக்கு சீதை என்கிற நஞ்சை கொண்டு நீ அசோகவனத்துல வச்சிருக்க அப்படின்னு நங்கையை அவன் தம்பியே சொன்னான். விபீஷணனே சொன்னான், அவன் கேட்டுக்கல. விஞ்சை வானவன் வேண்டிட்டே பற்றோம். இவனுக்கு புத்தி மாறாது, இவ்வளவு உபதேசம் பண்ணியோ இவனுக்கு புத்தி மாறாதுக்கு காரணம் தேவதைகள் பண்ண சரணாகதி படிக்கணும், மாண்டு போனோம்னு இவனுக்கு இருக்கு. விஞ்சை வானவர் வேண்டிட்டே பற்றோம் வேறிவார் பொழில் மாமைவண்ண. சீதை எப்படிப்பட்டவள்னா ஒரு மாமையில் போல இருக்கக்கூடியவள். அஞ்சல் ஓதி, சீதைக்கு ஒரு அடைமொழி அங்க, அஞ்சல் ஓதியை கொண்டு நடவின் அஞ்சினோம் தரம் பொங்கத்தம் பொங்கோ. அஞ்சல் ஓதி, அஞ்சு அல் ஓதி, அதாவது அல் என்றால் ராத்திரி, அதாவது கருமை. 5 குணங்களை பெற்றிருக்கிற அல் ராத்திரியை மொத்த ஓதி, ஓதினா கூந்தல், சீதைக்கு அரைமொழி. அஞ்சல் ஓதி அங்க, இங்க 5 ஓதின்னு பதப்பிரயோகம் இருக்க. இங்க பொதுவா மகாலட்சுமிக்கு பயன்படுத்திருக்க, அங்க சீதைக்கு பயன்படுத்திருக்கார். 5 அல் ஓதி, 5 என்பது 5 என்பது போலியாக இருக்கு. அல் என்றால் இரவு, இருட்டு, ராத்திரியை போல கருத்து இருக்கக்கூடிய ஓதி தலைமயிர். அஞ்சல் ஓதிய கொண்டு தலைமையின் அப்படின்னா சீதையோட தலைமயிர முடியை எடுத்துட்டு நீ அயோத்திக்கு போகணும் அர்த்தமான பார்த்து பொத்தாது. அப்ப அங்கேயும் அன்மொழிக்கு தான் பண்ணியானோம். 5 குணங்களை பெற்றிருக்கிற இரவினுடைய, அதாவது அமாவாசை அன்னைக்கு ராத்திரியினுடைய இருட்டு போன்று கருமை பெற்றிருக்கிற ஓதியை கூந்தலை உடையவள் எவளோ அவள் அஞ்சலோதி. சீதை, சீதை என்பது விசேஷம், அன்மொழி தொகையா இருக்கிறதுனாலே எவளோ அவள், அவள் யாருதான் சீதை. அப்போ அங்கேயும் 5 சொல்லியிருக்காரு. ஆனா அங்க என்ன இருக்குன்னா இப்போ அல் என்பது ராத்திரி கருமையை சொல்லிட்டதுனால அப்போ அந்த இடத்துல என்ன பண்ணணும், 4 இந்த மென்மை, புழுத்தி, நாற்றம், நெடுமை, கருமை என்கிற 5 குணம். அதுல ஓதி என்று அவர் தனியா சொல்லிட்டார், அதாவது அல் என்று தனியா சொல்லிட்டார். ராத்திரியை ஒத்த அவ்வளவு அமாவாசை அன்னைக்கு ராத்திரி போல கருப்பா இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டார். அப்ப கருமையை சொல்லிட்டார். அப்போ அந்த 5க்கு என்ன அர்த்தம் பண்ணிக்கணும்னு சொன்னா சுருச்சியோ அடர்த்தியோ சேர்த்துக்கணும், வேற குணத்தை சேர்த்துக்கணும். அப்போ மென்மை, புழுத்தி, நாற்றம், நெடுமை, சுருட்சியோட கூடிய அடர்த்தியை கொண்டிருக்கிற இது 5க்கு அர்த்தம். அல் என்பதனால கருமையை சொல்லி ஓதி, அப்படிப்பட்ட தலைமையிலே உடையவள் எவ்வளோ அவள், அவள் சீதைன்னு சாச்சிருக்க. இந்த பதப்பிரயோகம் கலிய இடத்துல ஒண்ணு அவர் பதத்துல கடினமாக அறிஞ்சொற்பொருள் கீழே எழுத வேண்டிய அவசியமே இல்லை. அவர் எங்க பதப்பிரயோகம் கேட்டதை பார்த்து பத சந்தர்ப்பத்தை பார்த்தாலே அந்த பதத்தை அவர் எப்படி பயன்படுத்துறார் அப்படின்றத பார்த்தா இது ஒரு கவிக்கு இருக்கக்கூடிய ஒரு உயர்ந்த, அதாவது நம்ம ஒரு உயர்ந்த கவினா என்ன பண்ணுவான், அவன் எழுதுற பாட்டுல ஒரு சொல்லுக்கு நமக்கு அர்த்தம் தெரியாட்டா அவன் எந்த இடத்துல அந்த சொல்ல
பொருத்திருக்கான்றதை பார்த்தே நமக்கு அர்த்தம் தெரியும். அது மாதிரி நமக்கு நம்பிக்கை வரும். இந்த சொல்லு நமக்கு தெரியாத சொல், ஆனா இந்த சொல்லை இவன் இப்படித்தான் பயன்படுத்தியிருக்கான் இந்த கவி, இந்த அர்த்தத்தில் தான் பயன்படுத்தியிருக்கான்றத அவன் டிக்ஷனரியை தொட விடாம அவன் எப்படி அந்த பதத்தை பொதிக்கிறானோ அதனாலேயே நமக்கு சாப்பிட்ட போதும் உண்டாகும். அதாவது அந்த சொல்லோட பொருள் உண்டாகணும். அப்படி பயன்படுத்துறதுல கெட்டிக்காரவர். இன்னும் ஒன்றும் அப்படிப்பட்ட சொல் அவரே உள்ளூர் இடத்துல பயன்படுத்தி காமிச்சார். ஏன்னா நிறைய பாசுரம் எழுதிருக்கிறதுனால இந்த ஒரு மற்ற ஆழ்வார்களுக்கு இல்லாம இந்த ஆழ்வாருக்கு இன்னும் கேட்டா நம்ம ஆழ்வாரை விட கூட அதிக சொற்களை பயன்படுத்தின இந்த ஆழ்வார். அதனாலே அப்படிப்பட்ட இவன் 60 ஐம்பால் ஓதியை மகாலட்சுமியை இங்க கோமலவல்லி தாயார் அமுதன் விஷயத்துல கோமலவல்லியை ஆக திருத்தினை ஹிருதயத்திலே இருத்தினை என்றதால மதுப்பர்த்தத்தை சொன்னார். அப்படிப்பட்டவ எப்பையும் ஹிருதயத்திலே தாங்கி கொண்டு இருப்பவனை, அப்போ சிவப்பதியான ஒன்னை மார்பிலே அஞ்சல் ஓதியை பெற்றிருப்பவனை, அப்படி இருக்கவனை அறமுதல் 4 33 அது மாதிரி ஒண்ணு எப்படிப்பட்டவன் இருவகை பயனாய் ஒன்றாய் விரிந்து நின்றனை அறம் முதல் 4 அவையாய் 103 இருவகை பயனாய் ஒன்றாய் விரிந்து நின்றனை அறம் முதல் 4 அவையாய் அறத்தை முதலிலே கொண்டிருக்கிற 4 புருஷார்த்தங்களாய் தர்மம் அர்த்தம் காமம் மோட்சம் அறம் பொருள் இன்பம் வீடு 4 புருஷார்த்தம். புருஷைகி அக்ஷதை புருஷார்த்தா பேரு. பேரு அப்படின்னு சொன்னா விரும்பி பெறுவதற்கு பேருன்னு பேரு, மகப்பேறு. அது உயர்ந்த பயனாக இருக்குது பேருன்னு பேரு. மகப்பேறு மருத்துவமனை அப்படின்னு எழுதலாம், மகள் பயன் மருத்துவமனை அப்படின்னு எழுதல, மகப்பேறு. ஏன்னா குழந்தை பாக்கியன்றது ஒரு பெரிய பாக்கியம். அதனால அதை பேரு என்று சொல்றான். தமிழ்ல புருஷார்த்தத்துக்கு பேரு அப்படின்னு சொல்றான். நன்மக்கள் பேரு அப்படின்னு வள்ளுவனும் நல்ல குழந்தைகளை பெற்று வளர்த்து சாத்திகாலா இருந்தா அது ஒரு மனிதனுக்கு கிட்டாத ஒரு பெருமை, ஒரு பிரயோஜனம்னு சொல்றான், புருஷார்த்தம்னு சொல்றான். அதுல அறம் முதல், இதை ரேண்டமா சொல்லக்கூடாது. அறம் பொருள் இன்பம் வீடு தர்மம் அர்த்தம் காமம் மோட்சம் என்று இது வைதிக மதத்துல ஒண்ணுதான் உண்டு. நம்ம கலாச்சாரத்துல மட்டும்தான் இந்த 4 புருஷார்த்தம் உண்டு. தமிழ்லையும் இருக்கு. அதனால அந்த தமிழ்ல சொல்லும் போதும் அறம் பொருள் இன்பம் வீடு என்று சொல்றான். இது கண்ணுக்கு தெரியாது ரெண்டும். அறமும் கண்ணுக்கு தெரியாது, மோட்சமும் கண்ணுக்கு தெரியாது. கண்ணுக்கு தெரியாத இந்த 2 புருஷார்த்தத்துக்கு நடுவுல கண்ணுக்கு தெரிகிற புருஷார்த்தம் அடங்கி கிடக்கும். அப்படின்னா நம்முடைய சிந்தனை, நம்ம தேசத்தோட நம்ம பெரியவாருடைய சிந்தனை, ஒரு நாள் பிறக்கிறோம் ஒரு நாள் செத்து போறோம். இதுக்கு நடுவுல பத்தி எவ்வளவு பணக்காரனா இருந்தோம், சிங்கிள் பெட்ரூம் வீட்டுல இருந்தோமா, சிங்கிள் பெட்ரூம் வீட்டுல இருந்தோமா, நடுத்தருவில் இருந்தோமா, எந்த அளவுக்கு காமத்தை அதாவது சிற்றின்பத்தை எவ்வளவு அனுபவிச்சது முக்கியமே கிடையாது. இது எப்படியும் பிறந்த போறோம் சாக போறோம். இதை பத்தி யோசனைக்கூடாது. இந்த கண்ணுக்கு தெரியாத இது கூட என்ன பண்ணா கண்ணுக்கு தெரியாத இந்த புருஷார்த்தத்துக்கு உட்பட்டு கிடக்கணும். தர்மம் எவ்வளவு தர்மத்தை ஈட்டிருந்தோம் மோட்சத்துக்கு போறோமா, இது 2 தான் வாழ்க்கைக்கு முக்கியமான நோக்கே. அதனால பொருள் இன்பம் அறம் வீடு என்று சொல்லக்கூடாது. ஆக்சுவலா பண்றதா எப்படி பண்ணிருக்கணும், கண்ணுக்கு தெரிஞ்ச புருஷார்த்தம் 2, கண்ணுக்கு தெரியாத புருஷார்த்தம் 2, கண்ணுக்கு தெரிஞ்ச புருஷார்த்தம் 2த்தையும் சொல்லிட்டு கண்ணுக்கு தெரியாத புருஷார்த்தத்தை சொல்லணும். பொருள் இன்பம், ஏன்னா இன்பம் தூக்காதவனுக்கு கூட பொருள் வேணும். ஏன்னா பொருள் இல்லாத வாழவே முடியாது. அது நைட்டிக பிரம்மச்சாரியா வாழ்ந்தாலும் 2 வேளை சாதம் வேணும், 2 வஸ்திரம் வேணும். அதனால கண்ணுக்கு தெரிஞ்ச புருஷார்த்தம் 2த்தை சொல்லிட்டு அப்புறம் சொல்லிடணும். அப்ப பொருள் இன்பம் அறம் வீடு அப்படி சொல்லியிருக்கணும். அப்படின்னு சொல்லல, இந்த ஆர்டரை மாற்றக்கூடாது. அதான் இங்கே என்ன பண்ண, அறம் முதல் 4 அவையாய் அறத்தை ஃபர்ஸ்ட் கொண்டிருக்கிற, முதலிலே கூறப்படுவதாய் இருக்கிற. இன்னும் கேட்டா அறம்னு சொன்னா சத்தியானம் பண்றது அறம், மாத்தியானம் பண்றது அறம், தர்மம் பண்றது அறம், பொய் பேசாம இருக்கிறது அறம், பிறன் மழை விழையாம இருக்கிறது அறம். இதனால நஷ்டம் தான் தெரியுது. என்னது, நம்ம கிட்ட 1000 ஒருத்தருக்கு பிக்ஷை போடுறதும் அறம். அப்போ என்கிட்ட 1000 ரூபாய் இருந்தது, யாரோ ஒருத்தர் பாவம் ஏழைக்கு 100 ரூபாய் கொடுத்தேன், கண்ணுக்கு நஷ்டம் தான் தெரியுது. என் ஜோபியில இப்போ 900 ரூபாயா மாறி இருக்கு. தர்மம் எப்படி புருஷார்த்தம் ஆகும் அப்படின்னு கேள்வி கேட்கலாம். அப்போ என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, தர்மத்துல ஒரு சில டைம் பிரத்யட்சத்துல நஷ்டம் தெரியும்.
ஆனால் அது உயர்ந்தது. அத மாதிரியாக தர்மம் என்பது அவ்வளவு உயர்ந்தது. அதுல புத்தி இருக்கணும், அதுக்கு அடங்கிதான் இருக்கணும் பொருள் ஈட்டுவது. தர்மத்துக்கு அடங்கிதான் இருக்கணும் காமம். இது மோட்சத்துக்கு விரோதமாகவும் ஆயிடக்கூடாது. அப்போ ஒரு நதிக்கு 2 கரை போல அறமும் மோட்சமும், அது நடுவுல தண்ணி போடும். அப்போ கரை இல்லாம தண்ணி போடினா என்ன ஆகுமோ அத மாதிரிதான் அறத்திலையும் அறத்துல புத்தி இல்லாம மோட்சத்துல புத்தி இல்லாம இந்த 2 கரையும் இல்லாம ஜலம் ஓடிச்சுன்னா ஊருக்குள்ள போறோம், பயிர் அழியும், ஆடு மாடுகளுக்கு கஷ்டம் வரும், வீடு இடியும், எல்லாம் ஏற்படும். அறத்துல புத்தியும் மோட்சத்துல புத்தியும் இல்லாமல் கேவல பொருளையும் காமத்திலையும் எண்ணம் கொண்டவன் அழிவது ஸ்பஷ்டம். 2 கரை இல்லை, அந்த 2 கரையில எந்த ஒரு கரை இல்லாதாலும் பிரச்சனை வரும். அதனால அதுக்காக என்ன பண்ணா, நதிக்கு 2 கரை மாறிய அறத்தையும் வீட்டையும் வச்சு அதுக்கு நடுவுல எவ்வளவு வேணா தண்ணி போட்டுப்படுவாங்க. அதனால இன்னொன்னு என்ன தெரியுதுன்னா, பொருள் ஈட்ட வேண்டாம்னு எங்கேயும் சாஸ்திரம் சொல்லல, சிற்றின்பத்தை அனுபவிக்க வேண்டாம்னு சொல்ல, ஆனா அதுக்கு கட்டுப்பாடுகளோட இருக்கும். இந்த தர்மம் தான் கட்டுப்படுத்துறது. அப்போ எனக்கு பணம் வேணும் அப்படின்றதுக்காக எந்த வழியில வேணா சம்பாதிக்க முடியாது, அறத்துக்கு ஒதுங்கிதான் இருக்கணும். இந்த சாஸ்திரத்துக்கு தானே ஒரு மனைவியோட இருக்கணும், சாஸ்திரத்துக்கு தானே இந்த கட்டுப்பாடு வருது. பிடிச்ச பலகாரத்தை பிடிச்சது சாப்பிட்ற மாதிரி ஏன் இது பல வச்சுக்கூடாது அப்படின்னா அழிவு இருக்கணும். அப்போ பிரத்யக்ஷத்துல நஷ்டம் இருக்கா மாதிரி தெரியாகவும் பரோட்சத்துல பலன் கொடுக்கக்கூடியதாகவும் நம்ம அழிச்சுக்காததுக்கு காரணமாக இருக்கிறதுக்காகவும் கூடிய நதிக்கு 2 பக்கம் இருக்கக்கூடிய கரைகள் போலே தர்மம்ன்ற ஒரு புருஷார்த்தத்தை வச்சு மோட்சம்ன்ற ஒரு புருஷார்த்தத்தை வச்சு அதுக்கு உட்பட்டதாக எவ்வளவானா, அதாவது தர்ம வழியில எவ்வளவானா பொருள் ஈட்டிக்கோ, தர்மத்துக்கு மீறாத காமத்தை எவ்வளவுனா அனுபவிச்சுக்கோ. ஏன்னா எல்லாரும் யோகியா இருக்கணும்னு அவசியம் இல்லை. மோட்சத்துக்கு உபாயமும் இது ஒன்றும் தர்மத்துக்கு கட்டுப்பட்டு இருந்தா இது மோட்சத்துக்கு பிரதிபந்தகம் ஆக போறதில்லை, தடையாக ஆக போறதில்லைன்னு இப்படி செக் பண்ணி போட்டு கொடுத்துருக்காரு. அதனால அறம் முதல் அப்படின்னா 4 வகையாயின்னு மட்டும் சொல்லல, அறத்தை முதலிலே கொண்டிருக்கிற இந்த ஆர்டர்ல தான் சொல்லணும். புருஷார்த்தத்தை நானும் அறம் பொருள் இன்பம் வீடுன்னு சொல்லணும். பொருள் இன்பம் அறம் வீடு, வீடு அறம் இன்பம் பொருள் அப்படிலாம் சொல்லக்கூடாது. அப்படின்னு சொன்னா அப்போ அறத்துக்கு கட்டுப்பட்டு பொருளை ஈட்டி இன்பம் துய்த்தால் ஒரு நாள் மோட்சம் சித்திடும் அப்படின்னு அர்த்தம். அப்படி அறம் முதல் 4 வகையாய். இன்னொன்று இந்த 4 புருஷார்த்தத்தையும் கொடுக்கிறவன் பகவான். பகவானால நியமிக்கப்பட்ட ஒரு சில புருஷார்த்தங்கள் மோட்சத்தை கொடுக்க முடியாது. தர்மத்தால பூஜிக்கப்படுறவனும் பகவான் தான். ஆனா மற்ற தேவதைகளோ லோகத்தில் இருக்கக்கூடிய பிரபுக்களோ ஓரளவுக்கு இந்த பொருளிலேயும் மற்றவர்கள் காமத்திலையும் கொடுக்குற மாதிரி தோணும். ஆனா சதுர்வித புருஷார்த்தத்தையும் பெற வேண்டும் என்று சொன்னால் சதுர்புஜனான எம்பெருமானத்தினால்தான் முடியும். ஆகையினாலே அறம் முதல் 4 வகையாய். வியாசரே சொல்லுங்க, பலம் அச உபத்தே, எல்லா பலமும் புருஷார்த்தம் கிடைக்கிறது பகவானாலேன்னு காட்டிருக்க. நான் சதுர்ணாம் புருஷார்த்தானாம் தாதா தேவா சதுர்புஜா, 4 புருஷார்த்தத்தையும் வழங்கக்கூடியவன் நாட்கையனான நாராயணன் ஒருவனே. அதனால புருஷன்ற சப்தத்துக்கே அது அர்த்தம். இப்போ லோகத்துல புருஷன் பெண் அப்படின்னு சொல்றோமே, இது அந்த ஒரு ஆணை பார்த்து புருஷன்னு சொல்றதுல அர்த்தத்துக்கு கிடையாது. புருஷ சூத்திரம் பகவானை சொல்றதுலாம் அந்த புருஷ சப்தத்துக்கு பூர்ணமான பொருள் உண்டு. குரு பகு சனோதிதி புருஷா, 4 புருஷார்த்தத்தையும் கொடுக்கிறவன் எவனோ அவன். அப்போ ஒத்தனால்தான் புருஷ சூத்திரம் யாரை சொல்றதோ அவன் ஒத்தனா 4 புருஷார்த்தத்தையும் அவனால தான் கொடுக்க முடியும். லோகத்துல ஒரு சில புருஷார்த்தம் மற்றவரால ஏற்படுறதாக இருந்தாலும் அவன் சங்கல்பம் இருந்தால்தான் ஏற்படும் அர்த்தம். அப்போ குரு பகு சனோதி ததாதி இது புருஷா. அப்போ 4 விதமான புருஷா, 4 விதமான பேற்றையும் கொடுப்பவன் என்று சொல்லிட்டு அப்படிப்பட்ட அறம் முதல் 4 வகையாய். மூர்த்தி 3ஆய், அது 3 மூர்த்தியாய். 3 மூர்த்திக்கு 2 விதமா. ஒரு சில வியாக்கியானங்கள்ல பிரம்மா சிவன் இந்திரன் அவளுக்கு அந்தர்யாமியாய் ஒரு அர்த்தம். பொதுவா லோகத்துல பிரம்மா விஷ்ணு சிவன் சொல்றாங்க. அப்படி இருந்தாலும் விஷ்ணுவா இருந்து காப்பாத்துறது மாத்திரம் இல்லை, அவனேதான் என்ன பண்றதுதான் அப்படின்னு சொன்னா பிரம்மாவுக்கு அந்தராத்மாவாக இருந்து படைக்கிறான், பேர் அவனுக்கு வருது. அது மாதிரியாக சிவனுக்கு அந்தராத்மாவா இருந்து அழிக்கிறான், பேர் அவனுக்கு வருது. அப்படி வச்சுன்னா பிரம்மா விஷ்ணு சிவனே வச்சுக்கலாம். ஆகினாலே
ஒருத்தரே தனிக்கு பண்ணி வைக்கிறா, சாய்க்கிறவா வேற யாரும் சாய்க்கிறா. ஆனா லோகத்துல சாய்க்கிறவாளுக்கு அந்த பேர் வந்து அந்த மாதிரியாக லோகத்துல பொதுவா விஷ்ணு ரட்சிக்க கடவுள் அப்படின்ற பிரசித்தி லோகத்துல இருக்கு. ஆனா சாஸ்திரத்தை தெரிஞ்சிருவாளுக்கு 3 காரியத்தையும், ஒரு காரியத்தை நேரம் பண்றான், மற்ற காரியத்தை அவாளை கொண்டு பண்றான், அவ்வளவுதான். அதனாலே அறமுதல் 3 மூர்த்தி 3 இருவகை பயனாய் ஒன்றாய் விரிந்து நின்றனை. இருவகை பயனாய் சேதனங்கள் பண்ணக்கூடிய செயல்கள் புண்ணியம் பாபம் என்பது. புண்ணியத்தால் ஏற்படக்கூடியது சுகம், பாபத்தால் ஏற்படக்கூடியது துக்கம். இவற்றுக்கு நிர்வாகங்களாய் உலகத்தில் எத்தனை ஜீவராசிகள் இருக்கு, அத்தனை ஜீவராசிகளும் ஒரு க்ஷணம் சும்மா இருக்காது, ஏதாவது காரியத்தை பண்ணிட்டு இருக்கு. புண்ணியத்தை ஜெனரேட் பண்ணிட்டே இருக்கு, பாபத்தை ஜெனரேட் பண்ணிட்டே இருக்கு. இவ்வளவு என்ன பண்றான் அவன் பாத்துங்க. இப்போ முன்னெல்லாம் பேங்க்குக்கு போய் ஒரு கூப்பன் எழுதி கொடுத்து பணம் வாங்குவா, செக்கு கொடுத்து பணம் வாங்குவா, அப்ப பரவாயில்ல. இப்ப என்ன பண்ணா எங்க பார்த்தாலும் ஏடிஎம். ஒரு லட்சம் இவா இருந்தானா ஒரு கஸ்டமருக்கு கனரா பேங்கோ எஸ்பிஐயோ அப்படின்னா, இப்போ பாரத தேசத்துல எத்தனை கோடி பேர் எஸ்பிஐல அக்கௌண்ட் வச்சிருப்பா, அத்தனை பேர் ஏடிஎம்ல ஆன்லைன்ல பேமெண்ட் பண்ணிட்டு இருக்கா. இவ்வளவும் ஒரு சாஃப்ட்வேரால கரெக்டா மனுஷ பிரயத்னம் இல்லாம அது ரிஜிஸ்டர் ஆயிருக்கு. எப்பயோ மாசத்துக்கு ஒரு தடவை போய்வான் 2 ரூபா 3 ரூபாய்கள்லாம் ஆன்லைன் பேமெண்ட் பண்றான். அதனால என்ன பண்றாங்கன்னா பணத்தை வச்சுட்டு டிரான்சாக்ஷனே போயிடுது. ஒரு மாதம் 10 நாள் பண்ண டிரான்சாக்ஷன் மொத்தத்தையும் கொண்டு போய் பாஸ்புக்கை வச்சு அது பாட்டுக்கு பிரிண்ட் அடிக்கிறது. 3 ரூபா 5 ரூபா 1000 ரூபாய் 10,000 ரூபாயிலேருந்து எல்லாத்தையும் கரெக்டா அப்படி வச்சுருக்கீங்கன்னு சொன்னா, இப்போ பகவான் இத்தனை, இது பெரிய அதிசயமே இல்லை, பகவான் இத்தனை ஜீவாத்மாக்கள், அந்த ஜீவாத்மாக்கள் ஒவ்வொரு க்ஷணமும் பண்ணக்கூடிய புண்ணியங்கள் பாபங்கள், அந்த புண்ணியத்துக்கு உண்டான பலனை கொடுக்கணும், பாபத்துக்கு உண்டான பலனை கொடுக்கணும். ஒரு புண்ணியத்துக்கு எவ்வளவு நாள் பலன், ஒரு பாபத்துக்கு எவ்வளவு நாள் பலன், அங்க ஒண்ணும் இல்லை. வெறும் கேவலம் ரூபாய் எடுத்தானா போட்டானா, இந்த 2 ஆக்ஷன் தான். கடைசியில என்ன இருந்தாலும் 2 தான். அங்க பணத்தை எடுத்தானா பணத்தை போட்டானா பேலன்ஸை செக் பண்ணிக்கணும், அவ்வளவுதான். இது கஷ்டம் இல்லை. ஆனா பகவான் பண்ற கணக்கற்ற ஜீவராசிகள் அது ஒவ்வொரு விதமான பாபத்தை பண்றது, ஒவ்வொரு விதமான, ஒரு பாபம் மாதிரி இன்னொரு பாபம் இல்லை. அதிபாதகம் மகா பாதகம் இந்த மாதிரி எத்தனையோ பாபங்கள். அந்த பாபத்தினுடைய கிரௌரியத்தை தகுந்த மாதிரி சுக துக்கங்கள், புண்ணியம் புண்ணியத்தினுடைய கரதவ பாவத்துக்கு தகுந்த மாதிரி சுக துக்காதிகள், நடுவுல பிரளயம், அப்புறம் படைப்பு, அப்புறம் போன கல்பத்துல எவனோ ஒருத்தன் பண்ண பாபத்துக்கு இன்னொருத்தனுக்கு பலன் கொடுக்கூடாது, அது அப்படியே தொடரணும். இவ்வளவு காரியத்தையும் அவன் பண்ணிட்டு இருக்கான்னா இந்த புண்ணிய பாப விதரணம், புண்ணியம் பாபம், அதனால வரக்கூடிய சுகம் துக்கம், இதை இத்தனை ஜீவாத்மாவுக்கும் ஒத்தன் பண்ண புண்ணியம் இன்னொருத்தனுக்கு போகக்கூடாது, ஒத்தன் பண்ண பாபம் இன்னொருத்தனுக்கு போகக்கூடாது. இதை புண்ணிய பாவத்துக்கு தகுந்த மாதிரி மனுஷால வேலை செய்யணும். இவன் தன்னை புண்ணிய பாவத்துக்கு தகுந்த மாதிரி பொண்டாட்டி பசங்கோ இத்தனை கொண்டு வந்து சேர்க்கணும். இவ்வளவு செக் வண்டியோட ஒரு பேங்க்ல அக்கௌண்ட்டை மெயின்டைன் பண்றது, அதாவது இந்த சாஃப்ட்வேர் எழுதி அந்த டிரான்சாக்ஷனை ட்ரேக் பண்றது ஒன்றும் பெரிய கஷ்டமே கிடையாது, டேட்டா பேஸ். ஆனா பெருமாளுடைய புண்ணிய பாவம் இத்தனை ஜீவாத்மாக்களுக்கு அத்தனை மாதிரி ஆம்பியா பசங்கோ மனுஷனா பிறக்கிறது, ஸ்தாவரமா பிறக்க வைக்கிறது, தேவதைகளா பிறக்க வைக்கிறது, இப்படிப்பட்ட விசித்திரமான வாழ்க்கை. ஒருத்தர் வாழ்க்கை மாதிரி ஒருத்தர் வாழ்க்கை இல்லை. இதுக்கு காரணமான கர்மா, அதனுடைய பலவிதரணம், அதை பண்றது இருவகை பயனாய். அதுக்கு நிர்வாகம் பண்றான்றது எப்பேற்பட்ட சர்வத்தினா இருக்கணும், எப்பேற்பட்ட சர்வசக்தனாக இருக்கணும் அப்படின்றதுக்காக அப்படிப்பட்ட சேதனங்கள் பண்ணக்கூடிய புண்ணியம் என்ன பாபம் என்ன, அதனாலே உண்டாகக்கூடிய சுகம் என்ன துக்கம் என்ன, இவற்றை நிர்வகிக்கக்கூடியவனாய் இருப்பவனே அப்படின்றதுக்காக அது பகவானுடைய சர்வத்தியத்துவம் சர்வசக்தியத்தை காட்டுறது. இருவகை பயனாய் ஒன்றாய் விரிந்து நின்றனை. நாளைக்கு அடுத்த வாரம் பார்ப்போம். கவிதார்க்கிய சின்னாய கல்யாண கோஷாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. ஸ்ரீமதே ஸ்ரீ லக்ஷ்மீந்திர பாதுகா சேவக ஸ்ரீவன்கோப ஸ்ரீ நாராயணதீந்திர மகாதேசிகாய நமஹ. ஸ்ரீமதே ஸ்ரீவன்கோப ஸ்ரீ ரங்கநாதீந்திர மகாதேசிகாய நமஹ.